Hola! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holidays. Daily. Taste Daily. Taste the Daily. வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துல ஒர்க் பண்ண அந்த லிரிசிஸ்ட், அதாவது திருக்குறள் அறிவா இருக்கட்டும், விஷ்ணு எடாவன் அண்ட் சூப்பர் சுப்பு, அதாவது ஹுக்கும் பாட்டு எழுதினார் இல்லையா அவரு, இவங்க 3 பேர் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருக்குறள் அறிவு அவர்கள் பேச தொடங்கும் போதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதற்கு முன்னாடியே நான் பாட்டு எழுதியிருக்கேன். காலா படத்துல நிலமே எங்கள் உரிமை அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டை எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பளிச்ச பா ரஞ்சித் அவர்களுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, காலா படம் தான் என்னோட திரைப்பயணத்துல ஒரு பாடல் கவிஞரா அறிமுகமான முதல் படம். அந்த முதல் படத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு லிரிசிஸ்டா ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆச்சரியம் அப்படின்னா, தமிழ் சினிமாலேயே 24 வயசுல ஒரு லிரிசிஸ்ட் லான்ச் ஆகும்போது தன்னோட முதல் படத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு லிரிசிஸ்டா ஆகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுதான் முதல் முறையும் கூட. அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் பா ரஞ்சித் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென் ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சினிமாவே பார்க்காதவங்க கூட ரஜினிகாந்த் அவர்களை பார்ப்பாங்க, ரஜினிகாந்த் அவர்களை ரசிப்பாங்க. சார் ரொம்ப நன்றி. உங்க படத்துல நான் இது 3வது படம். இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி டைரக்டர் டிஜே ஞானவேல் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாரு திருக்குறள் அறிவு அவர்கள். இதை தொடர்ந்து விஷ்ணு எடாவன் அவர்கள் பேசும்போது, சார், நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்தப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன். இங்கே நான் நிறைய பேருக்கு ரசிகனாக இருக்கேன், ஆனால் யாரையுமே நான் ரசிகனாக மீட் பண்ணிடவே கூடாது, ஏதோ ஒன்று சாதிச்சுட்டு தான் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்படி நினச்சதில்ல ஒருத்தர் ரஜினிகாந்த் அவர்களும். அவர்களை நான் ரசிகனாக பார்க்கவே கூடாது, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அந்த ஒரு விஷயம் இப்போ தான் எனக்கு நடந்திருக்கு. நான் இப்போ தான் முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்குறேன். சார், நான் சும்மா மட்டும் உங்களை பார்க்கல, உங்களுக்காக நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அதற்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன், அதற்கு நன்றியும் கூட அப்படின்ற மாதிரி டிஜே ஞானவேல் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே அவரோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாரு. தென் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது லோகேஷ் கனகராஜ் அவர்களும் அனிருத் அவர்களும் தான். இந்த நேரத்தில் நான் அவங்களுக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாரு. இதை தொடர்ந்து சூப்பர் சுப்பு அவர்கள், அதாவது ஹுக்கும் பாட்டு எழுதினார் இல்லையா, அவர் வெறித்தனமான ஒரு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகர். அவர் ஸ்டேஜ் ஏறினோடனே எல்லா புகழுமே தலைவனுக்கே அப்படின்ற மாதிரி அது சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எப்போதுமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட பேசுவார். அதே மாதிரி தான் இந்த வேட்டையின் மேடையிலுமே ரொம்ப எக்ஸைட்டடாக பேசியிருந்தார். அதாவது இந்த மாதிரியான ரசிகர்கள்லாம் இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன்னு தலைவர் அவர்கள் சொல்கிறாரு. தலைவர் இருக்கிறதுனால தான் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சூப்பர் சுப்பு அவர்கள் முழுக்க ஒரு லிரிசிஸ்டா இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ரசிகராகவே தான் அந்த மேடையில் பேசிகிட்டு இருந்தார். நிறைய இன்டர்வியூஸில் கேட்குறாங்க, அடுத்தது எந்த ஒரு ஹீரோக்கு நீங்கள் பாட்டு எழுத விருப்பப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன், அடுத்ததும் என் தலைவனுக்கு தான் நான் பாட்டு எழுதணும், அடுத்தடுத்து எத்தனை படத்துக்கு வேணாலும் என் தலைவனுக்கு நான் பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட ஸ்பீச்சை முடிச்சு வச்சாரு. Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holidays. Daily. Taste Daily. Taste the Daily.